இந்த வாயில்லா பிராணிகளோட வாய்ப்பேச்ச கேட்க வந்த நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். ஏங்க இப்போ என்ன டைட்டிலுக்கு ரொம்ப பஞ்சமாயிட்டே வருது போல. சிவகார்த்திகேயன் படத்துக்கு மதராசின்னு டைட்டில் வச்சுருக்காங்களே. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படத்தோட டைட்டில் தான். அந்த படம் கூட சரியாக போகலை. அதை தூக்கி இதுக்கு வச்சுருக்காங்களே, ஏன் வேறு டைட்டிலே கிடைக்கலையா? இல்லப்பா, வேற டைட்டில் தான் முருகதாசு சிவகார்த்திகேயன் சேர்ந்து முதல்ல யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதை வச்சா ரஜினிகாந்த் சங்கடப்படுவார்னு தான் வேற டைட்டில் வைப்போம்னு சொல்லி இப்போ மதராசின்னு இந்த டைட்டில் வச்சிருக்காங்க. அவங்க யோசிச்சு வச்ச டைட்டில் வச்சா ரஜினி எதுக்கு சங்கடப்பட போறாரு? ரஜினி படத்தோட டைட்டில் எதையும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா? அது அப்படியே இருந்தாலும் கூட சிவகார்த்தியன் ஏற்கனவே மாவீரன் வேலைக்காரன்னு ரஜினி படத்தோட டைட்டிலில் நடிச்சிருக்காருல்ல. அதனால ரஜினி பட டைட்டில் கிடைக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்புறம் என்ன? அது இல்லப்பா, பழைய பட டைட்டில்னா தான் பிரச்சனை இல்லையே. இவங்க ஹண்டர்னு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ரஜினி நடிச்ச படத்துக்கு வேட்டைன்னு பேர் வச்சாங்க. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, அப்படியே ஹண்டர்னு நம்ம படத்துக்கு டைட்டில் வைக்கலாம்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் அப்படியே வேட்டைன்னு தான் வரும். அப்படி வச்சா நல்லா இருக்குமா? என்னடா ரஜினி இப்பதான் நடிச்ச படத்தோட டைட்டிலை இவங்க அப்படியே இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்கன்னு 4 பேர் சொல்ல மாட்டாங்களா? அதனாலதான் வேற யோசிச்சு பார்த்தாங்க. இந்த மதராசி டைட்டிலும் பொருத்தமா தான் இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. இதான் விஷயம். சரி, இந்த டைட்டில் விஷயம்னு சொன்னதுனால நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். டைட்டில் பஞ்சம் இருக்கிறது உண்மைதான். சிவகார்த்திகேயனவருங்க ரஜினி நடிக்கிற கூலி படமே 25 வருஷத்துக்கு முன்னாடி சரத்குமார் நடித்து வெளியான ஒரு படத்துக்கு டைட்டிலாக வச்சது தான். அந்த படமும் கூட சரியாக ஓடாத படம் தான். ஓடுற படமோ ஓடாத படமோ நம்ம படத்துக்கு அந்த டைட்டில் பொருத்தமாக இருக்கா, அதை தூக்கி வை அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லுவார்ல, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு. அது மாதிரி உங்க படத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு நடிகரை நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. அது யாருங்க வரமாட்டேன்னு சொன்னவரை வம்படியாக கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க? இங்க தமிழ்ல இல்லைங்க, மலையாளத்துல. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஹீரோ தான். நடிகர் பிருத்திவிராஜ் இருக்காருல்ல, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டரா மாறி மோகன்லால வச்சு லூசிபர்னு ஒரு ஹிட் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, அந்த படத்தோட 2ஆம் பாகத்தை கூட இப்போ எம்புரான் அப்படின்னு எடுத்திருக்காங்களே. படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, நீங்களும் அதை கவனிக்கிறீங்களா? அதுல என்ன ஒரு புது விஷயம்னா, மலையாளத்துல வில்லனா நடிச்சு ஃபேமஸ் ஆன ஒரு நடிகர் சாய்குமார் தமிழ்ல கூட 1-2 படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் இந்த லூசிஃபர் முதல் பாகத்திலையும் நடிச்சிருக்காரு, இப்ப 2ஆம் பாகத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்தோட முதல் பாகத்துல இவர் நடிக்க கூப்பிட்டப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா. ஏங்க ஒருவேளை ஹீரோ மோகன்லால் கூட பிரச்சனையா, இல்லை டைரக்டர் பிருத்திவிராஜ் கூட பிரச்சனையா? ரெண்டுமே இல்லைங்க. சொல்ல போனா 2 பேருக்குமே இவர் நல்ல ஃப்ரெண்டு தான். அதுலயும் பிருத்திவிராஜோட அப்பாவும் இவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க. அதனாலயே இவரை இந்த படத்துல நடிக்க வைக்கணும்னு பிருத்திவிராஜ் நினைச்சாரு. ஆனா அந்த சமயத்துல இவருக்கு காலில் அடிபட்டு இருந்ததுனால கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடக்க முடிஞ்சதான். இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி அந்த கேரக்டர்ல நடிக்க முடியும் அப்படின்னு பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லி இருக்காரு. அதுவும் சரிதான். அப்புறம் என்ன, கால் சரியான பின்னாடி அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்களாமா? அதான் இல்ல, பிருத்திவிராஜ் சொல்லிட்டாராம், நீங்க காலை தாங்கி தாங்கி நடந்து வந்தா படத்துல உங்க கேரக்டர் அதே மாதிரி வச்சறேன். நீங்க வீல் சேர்ல வந்தா படத்துலயும் அதே மாதிரி வச்சறேன். ஆனா நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்களாம். ஏங்க என்னாச்சுங்க? நம்ம சமந்தா பற்றி ஒரு செய்தி கூட கொஞ்ச நாளாக வரல. ஏதாச்சும் படத்தில் நடிக்கிறாங்களா இல்லையா? படத்துல நடிக்கிறத இப்ப அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்தா ஏதாவது தத்துவமா 4 விஷயம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரசிகர்களும் மறந்துடக்கூடாது இல்லையா? சமந்தாவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசா யோகா மையத்துக்கு அடிக்கடி போவாங்க. குறிப்பா சிவராத்திரி அப்பெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இப்பயும் சிவராத்திரி வரப்போகுதில்ல, அதனாலதான் அங்கதான் இருக்காங்க போல தெரியுது. அதுலயே ஒரு காரியம் பண்ணி இருக்காங்கப்பா. அதுதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி என்ன காரியம் இங்கே பண்ணியிருக்காரு? அவரு ஈசா யோகா மையத்துல தான் இருக்கேன்னு சொல்லல. ஆனா அங்கதான் இருக்கிறான்னு நல்லாவே தெரியுது. அங்க ஒரு 3 நாளைக்கு யாரு கூடயும் பேசாம மௌனமாவே இருந்திருக்காராம் சமந்தா.
இது ஒரு விதமான மன அமைதி பயிற்சியா. மௌனமா இருக்கணுங்கிறதுனால செல்போனையும் 3 நாளைக்கு ஓரமா தூக்கி போட்டுட்டாராம். என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க ஒரு பொம்பளைனால 3 நாளும் யார் கூடயும் பேசாம இருக்க முடியும்? அதத்தான் சொன்னேனே, ஆச்சரியமான காரியம் பண்ணியிருக்காருன்னு. ஆனா அத பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, தனியா 3 நாள் யார் கூடயும் பேசாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஆனா நல்லாவும் இருக்கு. இதையே நான் திரும்ப பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா திரும்ப பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கன்னு மத்தவங்களுக்கும் சிபாரிசு பண்ணுவேன். அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சமந்தா. அஜித் நடிச்ச விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அவர் நடிச்சிட்டு வர்ற குட் பேட் அக்லி படமும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இந்த படத்துலயும் அஜித்துக்கு ஜோடியா தெரிசா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு முக்கியமான ஹீரோயின் இப்ப இந்த படத்துல சின்னதா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்பதான் கெஸ்ட் ரோல் பண்ணா கூட ஒரு படத்துல வாங்குற சம்பளத்துல பாதி அளவு கொடுக்குறாங்களே. அது சரிங்க. அப்படி யார் கெஸ்ட் ரோல் நடிச்சிருக்காங்க? வேற யாரு, ஒரு காலத்துல அஜித்துக்கு பர்ஃபெக்டான ஜோடின்னு சொல்ற அளவுக்கு அவர் கூட பல ஹிட் படங்கள்ல நடிச்ச சிம்ரன் தான் இந்த கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறாங்களா. அப்படின்னா ஆள் தோட்ட பூபதி மாதிரி ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, அவங்க என்ன டான்ஸ் ஆடுற வயசுலயா இருக்காங்க? ஏதாவது ஒரு முக்கியமான ரோலு இந்த ஃப்ளாஷ்பேக்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு போற மாதிரி ரோலா இருக்கும். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜோடியை பார்க்க போறோம்ல, அதுவே அஜித் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். என்னதான் வசதியானவங்களா இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி துணி எடுக்கிறப்ப கணக்கான ஓசில கொடுக்குற அந்த கட்டப்பைய வேணாம்னு சொல்ல யாருக்காச்சும் மனசு வருமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, என்ன மேட்ரு திடீர்னு கட்டப்பை பத்தி சொல்றீங்க? விஷயம் இல்லாம நான் சொல்லுவேன். நம்ம ஆர்ஜே பாலாஜி இப்ப சூர்யா படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வர்றாருல, அந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு. சூர்யாவோட குடும்ப கம்பெனியான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஜோடியா தெரிசா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ஈசிஆர் பக்கம் தான் நடந்துட்டு இருக்கு. அங்க ரெகுலரா ஷூட்டிங் நடக்கிறதுனால இடையில ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்காம அப்படியே போற போக்கில் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல. ரெகுலரா நடக்கிற ஷூட்டிங் தானே, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எப்படியோ அதிகாரிகளுக்கு விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு நேரா வந்துட்டாங்க. எங்க பெர்மிஷன் பேப்பரை காட்டுங்கன்னு கேட்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர் பெப்பேன்னு முழிக்கிறாங்க. உடனே அதிகாரியை இப்படிலாம் அனுமதி இல்லாமல் ஷூட்டிங் நடத்தக்கூடாது, போய் முறைய பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஷூட்டிங் நடத்தணும்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்களா. ஓ, அதுதான் இந்த கட்டப்பை உதாரணம் சொன்னீங்களா? அட ஆமாங்க, லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணி ஷூட்டிங் நடத்துகிறாங்க. ஆயிரக்கணக்கில் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி ஒரு பெர்மிஷன் வாங்குறதுனால மிச்சம் முடிச்சு கோட்டையை கட்ட போகிறாங்க. ஏன்பா, இந்த வாரம் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு படத்துக்கு போலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. யார் யார் வர்றீங்க? அட போங்க. நான் இனிமே தேட்டருக்கு போய் படம் பார்க்கறதாவே இல்லை. ஏன்பா இவ்வளோ வளர்த்துக்கிற? வசதியான ஆள் தானே, செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கா என்ன? அது இல்லைங்க. 3 மணிக்கு படம் போடுறான்னு அடிச்சு பிடிச்சி போய் உட்காந்தா 1/2 மணி நேரம் விளம்பரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை ஆரம்பிக்கிறான். இந்த விளம்பரத்தை பார்க்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? இன்டர்வலில் விளம்பரம் போடுறாங்கன்னா அது கூட கேண்டீன் வியாபாரம். வந்துட உட்காந்துங்க. ரெஸ்ட் ரூம் போய் வர்றதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான டைம். அந்த கேப்பில் போடுறாங்கன்னா வேறு வழி இல்லை, 1/4 மணி நேரம் பார்க்குறோம். ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் விளம்பரம் போட்டால் கடுப்பாக இருக்குங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இனிமே இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூர்ல இப்படித்தான் ஒருத்தர் ஃபேமிலியோட படம் பார்க்க போனப்ப படத்தை போடாம 25 நிமிஷம் விளம்பரம் மட்டுமே போட்டிருக்காங்க. கருப்பான அவரு அதை அப்படியே வீடியோவா எடுத்து கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டாரு. கோர்ட்டும் விசாரிச்சுட்டு அந்த தேட்டருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொல்லி அந்த காசை புகார் கொடுத்தாருல, அவர்கிட்ட நஷ்ட ஈடா கொடுத்துருந்தேன்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவன் பொழுதுபோக்குறதுக்கு ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் தேட்டருக்கு வர்றான். ஆனா நீங்க அவங்கள வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாம விளம்பரங்கள் எல்லாம் போட்டு அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதனால இனி வர்ற நாட்கள்ல இப்படி அதிகமா விளம்பரம் போடுறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.